அனைவருக்கும் வணக்கம். டாடா ஐபிஎல் 2024 எல்லா மேட்சுமே நம்ம க்ளோஸராக போகுது. எல்லா மேட்சுமே வந்து நல்ல சிக்ஸர், நல்ல பவுண்டரிஸ், நல்ல ஒரு எக்ஸைட்டிங்கான மேட்ச் போய்கிட்டு இருக்கு. இந்த டாடா ஐபிஎல் 2024 சண்டே 2வது மேட்ச் ஃபேண்டசி டீம் ப்ரெடிக்ஷன் தமிழில் பார்ப்போம். நம்ம கொடுக்குற அந்த கேப்டன்ஸ் 4 பிளேயரும் ட்ரம்ப் கார்டு 4 பிளேயர்ஸ் வந்து கண்டிப்பாக ஒரு பிளேயர் வந்து கேப்டன் வைஸ் கேப்டனாக வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ மல்டிபிள் டீம் போடும்போது நம்ம கரெக்டான கேப்டன் வரும். ஸோ மல்டிபிள் டீம் போடாமல் ஒரு டீம் 2 டீம் போடும்போது அந்த 4 பிளேயர்ந்து நம்ம ஒரு பிளேயர் வந்து எடுக்கும்போது சில டைம் வந்து அந்த பிளேயர் பெர்ஃபார்ம் பண்ணாமல் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் போயிட்டுருக்கு. சரி, இந்த மேட்சுக்கான டீம் ப்ரெடிக்ஷன் நம்ம பார்ப்போம். இந்த மேட்ச் நம்பர் 21 சண்டே, டேட் 7ஆம் தேதி ஏப்ரல் 2024 இரவு 7:30 மணிக்கு இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் எக்னா ஸ்போர்ட்ஸ் சிட்டி லக்னோவில் இந்த மேட்ச் நடக்குது. இந்த மேட்ச் ஜியோ சினிமா அண்ட் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழில் நம்ம பார்க்கலாம். குஜராத் டைட்டனுடைய கேப்டன் சுப்மன் கில், லக்னோ சூப்பர் ஜெயின்ட்டுடைய கேப்டன் KL ராகுல், இந்த 2 பேருக்கான பேட்டில் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த எக்னா ஸ்போர்ட்ஸ் சிட்டி லக்னோ வந்து ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடிய பிச், அதுவும் முக்கியமாக லெஃப்ட் ஆர்ம் பேசர். நம்ம ஸ்கோர் கார்டோடைய டீட்டெயிலாக தெளிவாக பார்ப்போம். இந்த வெனியோடைய T20 ஸ்டேட்டஸ் டோட்டலாக 13 மேட்ச். அதில் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணவங்க 10 தடவையும், செகண்ட் பேட்டிங் பண்ணவங்க 3 தடவையும் வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜான ஸ்கோர் ஒரு 150 120, ஹையஸ்ட் டோட்டலே 200 தாண்டல 199 அண்ட் லோயஸ்ட் டோட்டல் 99. ஸோ இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்கு கொஞ்சம் சவாலான ஒரு பிச்சாக தான் இருக்கும். அதே மாதிரி பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணுறவங்க ஓரளவுக்கு ரன் ஸ்கோர் பண்ணுறாங்க, பேட் செகண்ட் பண்ணுறவங்களால ஸ்கோர் பண்ண முடியல, வின் பண்ணவும் முடியல. T20 ஸ்கோரிங் பேட்டர்ன் ஒரு 150 ரன்கள் குறைவா 5 தடவையும், 150 169 ஒரு 3 தடவையும், 170 189 ஒரு தடவையும் அண்ட் அபவ் 190 ஒரு 4 தடவையும் இந்த T20 ஸ்கோரிங் பேட்டர்ன் வந்து இருக்கு. குஜராத் டைட்டன் 4 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. LSG ஒரு மேட்ச் கூட வின் பண்ணல. ஓவரால் 8 விக்கெட்ல டோட்டலா 4 மேட்சஸ். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஸ்கோர் கார்டு. இதுல 30 மார்ச் 2024 இதுல 199 ஃபார் 8. இதுதான் வந்து இந்த கிரவுண்டோடைய ஹையஸ்ட் ஸ்கோர். 199 8. பஞ்சாப் வந்து 178க்கு 5. இன்னிங்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஃபாஸ்ட்டுக்கு 6 விக்கெட்டும், ஃபாஸ்ட்டுக்கு செகண்ட் இன்னிங்ஸில் 5 விக்கெட்டும், ஸ்பின்னு ஓவராலாகவே மொத்தமாக வந்து ஒரே ஒரு விக்கெட் தான். அதனால தான் இந்த பிச் ரிப்போர்ட் வந்து ஃபாஸ்ட்டுக்கு ஒரு ஃபேவரான ஒரு பிச் ரிப்போர்ட்டாக இருக்குது. ஸோ அதே மாதிரி நல்ல கன்சிஸ்டண்ட்டாக ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன், ரீசெண்டாக ஃபார்மில் இருக்கக்கூடிய பேட்ஸ்மேனை தான் நம்ம பிக் பண்ணணும். ஸோ அந்த பொட்டென்ஷியல் பிளேயராகவும் இருக்கணும். அதுதான் இந்த ஸ்கோர் கார்டு வந்து நமக்கு சொல்லுது. ஸ்கோர் கார்டில் டீட்டெயிலாக பார்ப்போம். அடுத்ததாக 16 மே 2023 இதில் 177 3 விக்கெட், 172 5 விக்கெட். ஸோ லக்னோ சூப்பர் ஜெயின்ட் மும்பை ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஃபாஸ்ட்டுக்கு 2, செகண்ட் இன்னிங்ஸில் ஃபாஸ்ட்டுக்கு 3, ஸ்பின்னு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 1 விக்கெட்டும், ஸ்பின்னு செகண்ட் இன்னிங்ஸில் 2 விக்கெட்டும் நடந்திருக்கு. ஸோ மும்பை இந்தியன்ஸ் தோற்றுருக்காங்க, லக்னோ சூப்பர் ஜெயின்ட் வின் பண்ணியிருக்காங்க. ஓவரால் 8 விக்கெட் போயிருக்கு. இதை மைண்ட் செட் பண்ணி தான் நம்ம டீம் போடணும். இதோடைய ஸ்கோர் கார்டு என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு 160 ஒரு 170 180. இதுதான் இங்கே பாருங்க 170. இதுலேயும் வந்து 170. எல்லாமே 170ல தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் பேட் பண்ணவங்க 199 அடிச்சிருக்காங்க. அடுத்ததாக பார்க்க போகிறது 3rd மே LSG 125 ஃபார் 7, நோ ரிசல்ட்ஸ். அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் ஒரு 30 விக்கெட்டும், ஸ்பின்னு 24 விக்கெட்டும், டோட்டலாக 54 விக்கெட்ஸ். இந்த 1 மே 2023 பாருங்க, RCB 166க்கு 9 விக்கெட், 108க்கு 10 விக்கெட். மொத்தம் அங்கே 2 பிச் இருக்கு. அந்த 2 பிச்சில் வந்து ஒன்று வந்து லோ ஸ்கோரிங் பிச் அண்ட் இன்னொன்று வந்து ஆவரேஜான ஒரு ஸ்கோரிங் பிச். இந்த 2 பிச்சில் பேட்டிங் பிச்சாக இருந்ததுன்னா நம்ம இந்த மாதிரி போகலாம், போலிங் பிச்சாக இருந்ததுன்னா நம்ம இந்த மாதிரி கொண்டு போகலாம். இதுதான் வந்து இந்த ஸ்கோர் கார்டோடைய பேட்டர்ன். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட்டும் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னும் ரொம்ப அதிகமான விக்கெட்ஸ் எடுக்கிறாங்க. இதை மைண்ட் செட் பண்ணி தான் நம்ம இந்த இடத்துல 10 விக்கெட், இந்த இடத்துல 9 விக்கெட், இந்த இடத்துல 3 5, இது எல்லாமே லெஃப்ட் ஆர்முக்கு தான் நல்ல சூட் ஆகிற ஒரு பிச், நல்ல நிறைய விக்கெட்ஸ் போகிற ஒரு பிச்சாக இந்த லக்னோ ஸ்டேடியம் இருக்கு. குஜராத் டைட்டனுடைய பாசிபிள் பிளேயிங் 11: விர்த்திமன் சாகா, சுப்மன் கில், சாய் சுதர்ஷன், ஓமரசாய், கே வில்லியம்சன். இந்த கேன் வில்லியம்சன் இந்த இடத்துல யார் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா
டேவிட் மில்லர் இருந்தார். ஸோ டேவிட் மில்லருக்கு பதிலாக தான் இப்போ கேன் வில்லியம்சன் வந்திருக்காரு. ஸோ கேன் வில்லியம்சன் ஆர் டேவிட் மில்லர், ஸோ இந்த 2 பேர் பெர்ஃபார்ம். கேன் வில்லியம்சன் லாஸ்ட் மேட்ச் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணதுனால அவர் கண்டிப்பாக இந்த மேட்சுமே இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். அதுக்கப்புறம் விஜய் சங்கர், ராகுல் டெவாட்டியா, ரஷீத் கான், நூர் அகமது, தர்ஷன் நல்கண்டே, உமேஷ் யாதவ் அண்ட் மோகித் சர்மா தி இம்பேக்ட் பிளேயர். வித்திமின் ஷாகா, சுமன் கில், சாய் சுதர்ஷன், ஓம் ரசாய், கேன் வில்லியம்சன், விஜய் சங்கர், ராகுல் டெவாட்டியா வரைக்கும் நமக்கு பேட்டிங் டெப்த் இருக்கு. இந்த பேட்டிங் டெப்த்தில் இது லக்னோ எக்னா ஸ்டேடியம் அப்படின்றதுனால இங்கே வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இவர் வந்து கன்சிஸ்டண்ட்டாக விளையாடுவார். இவர் வந்து ஒரு டபுள் ஆப்ஷன்ஸ் உள்ள ஒரு பிளேயர். இந்த 3 பிளேயரில் இவர் வித்திமன் ஷாகா விக்கெட் கீப்பிங். சுப்மன் கில் வந்து இப்போ ரீசெண்டாக ஃபார்மில் இருக்கார். இவரும் நல்ல ஃபார்மில் இருக்கார். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 5 பிளேயர்லேருந்து ஓம் ரசாய், சாய் சுதர்ஷன் இந்த 2 பிளேயரை வந்து நம்ம பிக் பண்ணலாம். ஓம் ரசாய், சாய் சுதர்ஷன் 2 பேர். கேன் வில்லியம்சன் ஒரு 50-50 ஆப்ஷன்ஸில் நம்ம எடுப்போம். அதுக்கப்புறம் ரஷீத் கான், இந்த நூர் அகமதை வந்து நீங்கள் மஸ்ட் பிக்காக ட்ரை பண்ணலாம். நூர் அகமது மஸ்ட் பிக். சுப்மன் கில் இந்த வெனியூவில் 8 விக்கெட்டில் 78 ஆவரேஜ் அண்ட் வெனியூவில் 116 ரன், 6 மேட்சுக்கு 116 ரன். லாஸ்ட்டாக நடந்த மேட்ச்சில் 89, நாட் அவுட் 36. ஸோ ரீசெண்டாக நல்ல ஃபார்மில் இருக்கார். நல்ல ஃபார்மில் இருக்கிற பிளேயரை ஒரு டீமில் எல்லா டீம், இது குஜராத்தும் லக்னோ சூப்பர் ஜெயின்ட்லையும் ஃபார்மில் இருக்கிற பிளேயர், இந்த 11, 22 பிளேயரும் ஃபார்மில் இருக்கிற பிளேயரை ஒரு டீமில் மேக் பண்ணுங்க. சாய் சுதர்ஷன் 8 விக்கெட்டில் எதுவும் விளையாடல. இந்த கிரவுண்டில் 8 மேட்ச் 236, 33 ஆவரேஜ். ஸோ இவரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. வித்திமின் ஷாகா இந்த வெனியூலையும் விளையாடல, 8 விக்கெட்டில் இல்லை. ஸோ இவரை வந்து இப்போ ட்ரா பண்ணுறதுக்கான ஒரு டீமில் கிரியேட் பண்ணிட்டு இந்த 2 பேரோட போகலாம். விஜய் சங்கர் 3 மேட்ச் 56 ரன், 3 மேட்ச் 14 ரன், 8 விக்கெட்டில் புவர் பர்ஃபார்மன்ஸ். வெனியூவில் ஒரு 3 மேட்ச் ஒரு ஆவரேஜான ஒரு பர்ஃபார்மன்ஸ். இவரை வந்து நம்ம ட்ரா பண்ணிகிட்டே போகலாம். அஸ்மத்துல்லா ஒரு சைட் டபுள் ஆப்ஷன், 8 விக்கெட்டில் விளையாடல, வெனியூலையும் விளையாடல. ரீசெண்டாக ஒரு மேட்ச் ஒரு விக்கெட் எடுக்கிறாரு. ஸோ இவரை வந்து ட்ரை பண்ணலாம். கேன் வில்லியம்சன் 1 மேட்ச் 16 ரன். ஸோ இவரையும் ட்ரா பண்ணுங்க. ரஷீத் கான் 8 விக்கெட்டில் 4 மேட்ச் 7 விக்கெட், வெனியூவில் 4 மேட்ச் 4 விக்கெட். ஸோ இவரை மஸ்ட் பிக்காக ட்ரை பண்ணலாம். ராகுல் டேவியா 4 மேட்ச் 64 ரன், வெனியூவில் 1 மேட்ச் 2 ரன். ஸோ இவரை இங்கே ஸ்கிப் பண்ணலாம். நூர் அகமது மஸ்ட் பிக் பிளேயர், 2 மேட்ச் 3 விக்கெட், 1 மேட்ச் 2 விக்கெட்ஸ். ரீசெண்டாக 2 விக்கெட் 1 விக்கெட் 1 விக்கெட் 1 விக்கெட் இந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அடுத்தது உமேஷ் யாதவ் 1 மேட்ச் 0 விக்கெட். இவரை வந்து ட்ரா பண்ணணும். தர்ஷன் நல்கண்டே இவரை பிக் பண்ணலாம். மோகித் சர்மா ஒரு இம்பேக்ட் பிளேயராக இருப்பார். இவரையும் வந்து நம்ம பிக் பண்ணலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது பேட்டிங் ஆர்டர். சுப்மன் கில் போத் இன்னிங்ஸில் மஸ்ட் பிளேயர். வித்திமின் ஷாகானா ஃபர்ஸ்ட் பேட்டிங், சாய் சுதர்ஷன் ஃபர்ஸ்ட் பேட்டிங், விஜய் சங்கர் ஃபர்ஸ்ட் போலிங், மோர் விக்கெட்ஸ் இருக்கிறாரு. டேவிட் மில்லர்னா செகண்ட் பேட்டிங், கேன் வில்லியம்ஸ்னா ஒரு 50-50 ஆப்ஷன்ஸில் பயன்படுத்துங்க. அஸ்மத்துல்லா ஓம்ரஸை போத் இன்னிங்ஸ் செகண்ட் போலிங்கில் ரொம்ப நிறைய விக்கெட் இருப்பார். செகண்ட் போலிங்காக தான் அவர் கம்பல்சரி மஸ்ட் பிக்காக ட்ரை பண்ணுங்க. ஏன்னா செகண்ட் போலிங்கில் நல்ல வேரியேஷன்ஸோட போடுவார். செகண்ட் பேட்டிங் பண்ணுறவங்களால வின் பண்ணவே முடியல. அந்த பிச்சில் வந்து செகண்ட் பேட்டிங்கால வின் பண்ணவே முடியல. அதே மாதிரி ராகுல் டெவாட்டியா ஃபர்ஸ்ட் போல் அண்ட் செகண்ட் பேட், ரஷீத் கான் போத் இன்னிங்ஸ், உமேஷ் யாதவ் ஃபர்ஸ்ட் போலிங், சாய் கிஷோர் போத் இன்னிங்ஸ், தர்ஷன் நல்கண்டே, நூர் அகமத். இதுதான் குஜராத் டைட்டன்ஸுடைய பிளேயர் வைஸ் இன்னிங்ஸ் பர்ஃபார்மன்ஸ். இதில் நம்ம யார் யாருக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம்னா, டேவிட் மில்லர் இருந்தார்னா செகண்ட் பேட்டிங், அதே மாதிரி சாய் சுதர்ஷன் அண்ட் வித்திமின் ஷாகானா ஃபர்ஸ்ட் பேட்டிங், சுமன் கில் போத் இன்னிங்ஸ், ஓம் ரசாய் செகண்ட் போலிங். இதெல்லாம் மைண்ட் செட் பண்ணி நம்ம டீம் வந்து கிரியேட் பண்ணலாம். அடுத்ததாக குஜராத்தோடைய ஸ்டார்டிங் ஓவர் ப்ரீவியஸ் மேட்ச் பிஃபோர் ஓம் ரசாய், உமேஷ் யாதவ் அண்ட் ரஷீத் கான். டெத் ஓவரில் மோகித் சர்மா அண்ட் உமேஷ் யாதவ். இப்போ ரீசெண்டாக நடந்த மேட்ச்சில் உமேஷ் யாதவ், அஸ்மத்துல்லா ஓமர்சாய் அண்ட் ரஷீத் கான் இவங்க தான் வந்து ஸ்டார்டிங் ஓவர் போடுறாங்க. அதே மாதிரி டெத் ஓவரில் போடக்கூடியது தர்ஷன் மல்கண்டே அண்ட் மோகித் சர்மா தி இம்பேக்ட் பிளேயர். இவர் வந்து 12th ஓவர்லேருந்து தான் இவர் வந்து போலிங் போட ஆரம்பிக்கிறார் மோகித் சர்மா. ஸோ அப்போது இவர் வந்து டெத் ஓவரில் விக்கெட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். வித்திமின் ஷாகா, மோஷித் கான் ஒரு தடவையும், அமித் மிஸ்ரா கிட்ட 2 தடவையும், குருணால் பாண்டியா கிட்ட 2 விக்கெட்டும். ஸோ குருணால் பாண்டியா ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பவுலர். கில் வந்து குருணால் பாண்டியா, அமித் மிஸ்ரா 1 விக்கெட், சாய் சுதர்ஷன், ராகுல் சகர் அண்ட் ஹர்ஷதீப் சிங் லெஃப்ட் பவுலர் அண்ட் குருணால் பாண்டியா லெஃப்ட் பவுலர். ஸோ இதுதான் வந்து லெஃப்ட் பவுலர் மோஸ்ட்லி எல்லா டைமுமே வந்து ஆதிக்கம் செலுத்துறாங்க. ஸோ கில் வந்து குருணால் பாண்டியா, அமித் மிஸ்ரா, சாய் சுதர்ஷன், ராகுல் சகர் அண்ட் ஹர்ஷதீப் சிங், கேன் வில்லியம்சன், குருணால் பாண்டியா அண்ட் மார்க்விஸ் ஸ்டோனிஸ்.
லக்னோ சூப்பர் ஜெயின்டோடைய பாசிபிள் பிளேயிங் 11. KL ராகுல் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாரு. குவிண்டன் டிகாக், தேவ்தத் படிக்கல், நிக்கோலஸ் பூரன், மார்க்கஸ் ஸ்டோனிஸ், குருணால் பாண்டியா, ஆவேஷ் பதானி, M யாதவ், M சித்தார்த், ரவி பிஷ்னாய், நவீன் உல்லாக் அண்ட் யாஷ் தாக்கூர். லாஸ்ட் மேட்ச் டிகாக் கிட்ட இருந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ். தேவ்தத், பூரன், டிகாக் இந்த 2 பேருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ராகுல் சப்போர்ட் பண்ணியிருக்காரு. KL ராகுல் இவருடைய ஆவரேஜ் 73 மேட்சுக்கு 76 ரன் 8 விக்கெட்ல. வெனியூல 45 ஆவரேஜ். இவர் வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக். ரீசெண்டா 20, 15, 58. குவிண்டன் டிகாக் லாஸ்ட் மேட்ச் 81 ரன் ரீசெண்டா, அப்புறம் 54 ரன். இவர் விக்கெட் கீப்பிங்கும் பண்ணுவாரு. வெனியூல 2 மேட்ச் 70 ரன். வெனியூல ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வெனியூல இந்த 2 பேருமே இருக்காங்க. திரும்ப இந்த 2 பேர் KL ராகுல், டிகாக் வந்து நம்ம கேப்டன் வைஸ் கேப்டனா நம்ம ட்ரை பண்ணலாம். 8 விக்கெட்ல 3 மேட்ச் 88 ரன். தேவதத் படிக்கல் வெனியூல 1 மேட்ச் 9 ரன். 8 விக்கெட்ல 5 மேட்ச் 68 ரன். வெனியூல இவருடைய புவர் பெர்ஃபார்மன்ஸ். நிக்கோலஸ் பூரன் ரீசெண்டா 40, 24, 64. ஸோ கன்சிஸ்டண்டா ஃபார்ம்ல இருக்காரு. பேட்டிங் ஃபர்ஸ்ட்ல ஒரு ப்ரிஃபரபிள். 9 மேட்ச் 131 ரன், 18 ஆவரேஜ். 8 விக்கெட்ல 4 மேட்ச் 41 ரன். மார்க்கஸ் ஸ்டோனிஸ் ரீசெண்டா 24 + 1 விக்கெட் அண்ட் 8 மேட்ச்ல 164 ரன். 8 விக்கெட்ல 3 மேட்ச் 6 ரன் 2 விக்கெட். 8 விக்கெட்ல ரொம்ப புவரா இருக்காரு. குருணால் பாண்டியா ஒரு மஸ்ட் பிக் பிளேயர். ஏன்னா ஒரு லெஃப்ட் ஆர்ம் பவுலர், லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின். ஸோ இவர் வந்து கண்டிப்பாக ஒரு மஸ்ட் பிக் பவுலர். இவர் வந்து ரீசெண்டாக நம்ம 8 விக்கெட் பார்க்காம இவர் வந்து நம்ம மஸ்ட் பிக்காக நம்ம ட்ரை பண்ணலாம். வெனியூல 9 மேட்ச் 196 ரன் 6 விக்கெட் 6 விக்கெட் + 2 விக்கெட். 8 விக்கெட்ல 4 மேட்ச் 49 ரன் அண்ட் 3 விக்கெட்ஸ். ஆயுஷ் பதானி வெனியூல 8 மேட்ச் 102 ரன்கள் 6 மேட்ச். 8 விக்கெட்ல 4 மேட்ச் 99 ரன்கள். 50-50 ஆப்ஷன். பட் ஐ ஆம் இக்னோரிங். ரவி பிஷ்னாய் ரீசெண்டா எந்த பெர்ஃபார்மன்ஸும் சரியில்லை. வெனியூல 8 மேட்ச் 9 விக்கெட். 8 விக்கெட்ல 3 மேட்ச். ஸோ 8 மேட்ச் 9 விக்கெட் வெனியூல இருக்கிறதுனால ரீசெண்டா ஒரு விக்கெட் எடுப்பாரு. இவரை வந்து ஸ்பின்னரிங் ஆப்ஷன்ஸ்ல இவரை கொண்டு போகலாம். அடுத்தது நவீன் உல்லாக் 2 விக்கெட் 0 விக்கெட் 2 விக்கெட் 3 விக்கெட். ஸோ கன்சிஸ்டண்டா பெர்ஃபார்ம் பண்றாரு. நடுவில் ஒரு மேட்ச் டிராப் ஆகிறாரு. ஃபர்ஸ்ட் பவுலிங்னா இவர் ப்ரிஃபரபிள். வெனியூல 8 மேட்ச் 9 விக்கெட். ஸோ இவரும் ரவி பிஷ்னாயும் இந்த இன்னைக்கு மேட்ச்ல நீங்க ட்ரை பண்ணலாம். அடுத்தது மாயங்க் யாதவ் ரீசெண்டா எல்லா மேட்சுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்றாரு. இவர் ஒரு நல்ல கன்சிஸ்டன்டான பிளேயர். 1 மேட்ச் 3 விக்கெட் 8 விக்கெட்ல இது வரைக்கும் விளையாடல. எஸ் தாக்கூர் ரீசெண்டா 1 விக்கெட் 0 விக்கெட் 1 விக்கெட் 3 விக்கெட்ஸ். வெளியில 3 மேட்ச் 3 விக்கெட். இவரும் வந்து 50-50 ஆப்ஷன்ஸ்ல நம்ம பயன்படுத்தலாம். ஸ்டார்டிங் ஓவர் மாயங்க் யாதவ், எஸ் தாக்கூர், நவீன் உல்லாக் அண்ட் டெத் ஓவர் மாயங்க் யாதவ் அண்ட் எஸ் தாக்கூர். KL ராகுல் செகண்ட் பேட்டிங், குவிண்டன் டிகாக் செகண்ட் பேட்டிங், தேவ்தத் படிக்கல் போத் இன்னிங்ஸ், ஆவேஷ் பதானி ஃபர்ஸ்ட் பேட்டிங், நிக்கோலஸ் பூரன் செகண்ட் பேட்டிங், மார்க்கஸ் ஸ்டோனிஸ் போத் இன்னிங்ஸ், தீபக் கூட ஃபர்ஸ்ட் பேட்டிங் இம்பாக்ட் பிளேயராக இருந்தா. குருணால் பாண்டியா செகண்ட் இன்னிங்ஸ்ல விக்கெட்ஸ் அதிகமாக எடுக்காரு. பட் போத் இன்னிங்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரவி பிஷ்னாய் போத் இன்னிங்ஸ், மோஷின் கான் செகண்ட் போலிங், வைத்தாக்கூர் செகண்ட் போலிங் அண்ட் நவீன் உல்லாக் ஃபர்ஸ்ட் போலிங். இதெல்லாம் பிளேயருடைய பேட்டில் ஆவரேஜ் இன்னிங்ஸ் டாப் பர்ஃபார்மன்ஸ். KL ராகுல் ரஷீத் கான் அண்ட் மோகித் சர்மா கிட்ட 3 தடவை அவுட் ஆயிருக்காரு. குவிண்டன் டிகாக், ரஷீத் அண்ட் மோகித். ரஷீத் கிட்ட ஒரு 3 தடவையும் மோகித் கிட்ட 1 தடவையும் அவுட் ஆயிருக்காரு. நிக்கோலஸ் பூரன் ரஷீத் கான் கிட்ட 2 தடவையும், நூர் அகமது கிட்ட 2 தடவையும் அவுட் ஆயிருக்காரு. மார்க்கஸ் ஸ்டோனி ரஷீத் கான் 3 தடவையும், மோகித் சர்மா 2 தடவையும் அவுட் ஆயிருக்காரு. ஸோ லக்னோ சூப்பர் ஜெயின்ட் ரஷீத் கான் கிட்ட நிறைய அவுட் ஆயிருக்காங்க. குஜராத் டைட்டன்ஸ்ல இருக்க ரஷீத் கான் கிட்ட மோகித் சர்மா கிட்ட அவுட் ஆயிருக்காங்க. அண்ட் நூர் அகமதும் சப்போர்ட் பண்றாரு. இதெல்லாம் ப்ரீவியஸாக நம்ம பார்த்தது. நேற்று நடந்த மேட்சும் கோலி, பட்லர் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனாக வந்திருப்பாங்க நேற்று நடந்த மேட்ச்சில். ஸோ இந்த மாதிரி மைண்ட் செட் பண்ணி தான் நம்ம டீம் வந்து கிரியேட் பண்ணணும். அடுத்தது நம்ம ஸ்கோர் கார்டு பார்ப்போம். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வான் பை 21 ரன்ஸ். இந்த இடத்துல அர்ஷதீப் சிங் இதை மைண்ட் செட் பண்ணுங்க. லெஃப்ட் ஆர்ம் பவுலர் அர்ஷதீப் சிங், லெஃப்ட் ஆர்ம் பவுலர். சாம் கரன் லெஃப்ட் ஆர்ம் பவுலர் அண்ட் சாம் கரன் லெஃப்ட் ஆர்ம் பவுலர் அண்ட் சாம் கரன் லெஃப்ட் ஆர்ம் பவுலர். இங்கே பாருங்க 1 2 3 4 5 டோட்டலாக 8 விக்கெட்டில்
இந்த 8 விக்கெட்ல 5 விக்கெட் பாருங்க லெஃப்ட் ஆர்ம் பவுலர். இதை மைண்ட் செட் பண்ணி நீங்க ஒரு டீம் கிரியேட் பண்ணுங்க. இதுதான் வந்து இந்த ஸ்கோர் கார்டு நமக்கு சொல்ல வர்ற விஷயமே இதுதான். 5 விக்கெட் வந்து லெஃப்ட் ஆர்ம் பவுலர், 1 விக்கெட் ஸ்பின்னு, இன்னொரு விக்கெட் ஃபாஸ்ட், இன்னொரு விக்கெட் ரன் அவுட்டு. ஸோ ஒரு ஃபாஸ்ட் பவுலர், ஒரு ஸ்பின் பவுலர், மீதி எல்லாமே லெஃப்ட் ஆர்ம் பவுலர். ஸோ இதுதான் இதில் இருக்கிறது. இப்போ பேட்டிங்கில் பார்ப்போம். குவிண்டன் டி காக் 54 ரன்கள். அதுக்கப்புறம் ராகுல் விளையாடல, படிக்கல் விளையாடல, ஸ்டோயினிஸ் ஒரு ஆவரேஜான ரன், பூரன் விளையாடினாரு. அதுக்கப்புறம் குருணால் பாண்டியா விளையாடினாரு. ஸோ குருணால் பாண்டியா ஒரு மஸ்ட் பிக் இன்னைக்கு மேட்ச்ல. அதே மாதிரி குவிண்டன் டி காக்கும் நீங்க கொண்டு போங்க. அதே மாதிரி இங்க பூரன் விளையாடிப்பாரு. ஸோ இந்த மேட்ச் நீங்க என்ன பண்ணனா பூரன் பதில் ராகுல ட்ரை பண்ணுங்க, ஒரு மேட்ச் பூரன்லேயே ட்ரை பண்ணுங்க. ஸோ இப்படிதான் வந்து நம்ம வந்து டீமை வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ நவீனுல்லாக், மொஷின் கான் அண்ட் ரவி பிஷ்னாய் இது எல்லாமே வந்து 0-2-0. ஸோ டாப் ரன் ஸ்கோரர் வந்து குருணால் பாண்டியா, அப்புறம் குவிண்டன் டி காக், அதுக்கப்புறம் பூரன். ஸோ இதுதான் காப்ஷன். பூரன் கேச்சஸ்லாம் பிடிப்பாரு, குருணால் பாண்டியா விக்கெட்ஸ், டி காக்கும் விக்கெட் கீப்பராக இருக்காரு. ஸோ 3 பேருமே டபுள் ஆப்ஷன்ஸ் உள்ள ஒரு பிளேயர். ஸ்டாயினிஸ் மேபி ஒரு ஓவர் போட்டு விக்கெட் எடுத்தாருன்னா இவரை வந்து ஒரு டீம்ல வச்சு நீங்க ட்ரை பண்ணலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போறது சாம் கரன் 3 விக்கெட்ஸ், ஹர்ஷதீப் சிங் 2 விக்கெட்ஸ். இவருடைய எக்கானமி 7, இவருடைய எக்கானமி 10. ரபாடா 9.5, ராகுல் சகர் 14, எக்ஸ்பென்சிவ் பிளேயரா இருக்கார். ஹர்ஷல் பட்டேல் 11.2, ஹர்ப்ரீத் பரார் 7. இதுதான் வந்து ஸ்கோர் கார்டு. இந்த ஸ்கோர் கார்டில் இதுதான் 4 பிளேயர் அப்படியே வராங்க. ரபாடா, ராகுல் சகர், ஹர்ஷதீப் சிங் அண்ட் சாம் கரன். இதை மைண்ட் செட் பண்ணி தான் நம்ம டீம்ஸ் வந்து கிரியேட் பண்ணணும். ஆப்போனன்ட் டீம்ல பாருங்க, ஷிகர் தவன் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், அண்ட் ஜானி பேர்ஸ்டோ அண்ட் பிரபு சிம்ரன் சிங், ஜிதேஷ் சர்மா அண்ட் லியம் லிவிங்ஸ்டன் அண்ட் சாம் கரன். இப்போ இதுல யார் விக்கெட் எடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த மாயங்க் யாதவ் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த மாயங்க் யாதவ் தான் 3 விக்கெட், அப்புறம் மோஷின் கான் 2 விக்கெட். ஸோ 2 bowler தான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 2 bowler வந்து ஃபாஸ்டஸ்ட் bowler ஒருத்தர். அதனால 178 for 5, 20 overs, run rate 8.9. இதுதான் டீமுடைய ஸ்கோர் கார்டு. ட்ரம்ப் கார்டு பிளேயர்ஸ்: தேவிதத் படிக்கல், குருணால் பாண்டியா மஸ்ட், ஓம் ரசாய் மஸ்ட். Captain and vice captain pick: KL Rahul, Sai Sudarshan and Rashid Khan and Mogish Sharma. இவங்கெல்லாம் வந்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் பிக்கு எலிஜிபிளான ஒரு பிளேயர்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. நல்ல டீம் கிரியேட் பண்ணுங்க. தேங்க்யூ.